உங்களுக்கு நெஞ்சு இந்த இடத்துல சுருக்கு சுருக்கும் குத்துற மாதிரி ஃபீலு, இல்லை மூச்சு விட சிரமமாக இருக்கிறது, மசில்ஸ் இந்த நெஞ்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக பேக் சைடு நம்மளுக்கு குத்துற மாதிரி இருக்கும், பேக் சைடு சுருக்ஸும் குத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த நெஞ்சுக்கு நேராக பின்பக்கமாக நம்மளுக்கு வந்து ஊசி குத்துற மாதிரி இருக்கும், மூச்சு விடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய இசிஜி 30 40 அப்படின்னு இசிஜி போனவனையுமே இசிஜி நம்மளுக்கு செஸ்ட் பெயின் போனவனையுமே ஹாஸ்பிட்டலில் போனவனே இசிஜியாக இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது செஸ்ட் பெயின், நீங்கள் போய் சொல்கிறப்பே இதுக்கு இங்கே வந்து வளைஞ்சு குத்திட்டாவே உங்களுக்கு வந்து இந்த வலி வந்துட்டாவே செஸ்ட் பெயின். உண்மையிலே இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்னா ஒரு 4 செகண்ட் 5 செகண்டில் வந்தவனே மூச்சு அடைக்க பார்த்தா ஹார்ட் அட்டாக். 1 வருஷமா 2 வருஷமா இந்த இடத்துல வலிச்சுக்கிட்டே இருக்கு, அது மாதிரி ஹார்ட் அட்டாக் கிடையாது. அதுலேருந்து முதல்ல அவேர்னஸ் வெளியே வாங்க. அதுக்கு நம்ம எப்படி சரி செய்ய போகிறோங்கிறது உங்களுக்கு எக்ஸசைஸில் டாக்டர் பிரகாஷ் சார் சொல்லி தருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த இடத்துலலாம் சிம்டம்ஸ் குத்துது பண்ணுதுன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒரு ரீசன் மட்டுமே கிடையாது. நம்மளுக்கு இந்த செஸ்ட் பெயின் இசிஜி எக்கோ டெஸ்ட் ஆஞ்சியோ எல்லாமே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ரிப்போர்ட்டில் நார்மல் தான் இருக்குது, அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரவே முடியலை. பட் நீங்கள் போனால் சைக்காட்ரிஸ்ட் டேப்லெட் போட சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதே அதனால தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுலேருந்து நம்ம முழுசாக வெளியே வரதுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு இந்த கழுத்தெலும்பு தேய்மானதுனால சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிறனால தான் வந்து நம்மளுக்கு இந்த செஸ்ட் பெயினும் அதனால ரீசனால வருது. அதுக்கு டாக்டர் பிரகாஷ் சார் இப்போ எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, பாருங்க. இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் பண்ணுறது பல நோய்கள்லேருந்து உங்களை விடுபட வைக்கும். ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் செஸ்ட் பெயின், பிரஸ்ட் பெயின், காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் வலி, ஷோல்டரில் வலி, இல்லை ஒரு பக்கம் தலைவலி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெனோகார்டமாஸ்டர் ட்ரெபீசியஸ் வலி, காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு, காதுக்குள்ள வலி, தாடையில் வலி, இதெல்லாம் குறைக்க யூஸாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வலி மட்டும் குறையாமல் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் பெயின், இந்த ஷோல்டர் பெயின், நெக் பெயின்றது தான் நெக் பெயின், மசில்ஸ் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கிறது, இந்த ஷோல்டர் பெயின், இந்த ரேஞ்ச் ஆஃப் இந்த அளவுக்கே சில பேர்லாம் தூக்க முடியாது, இந்த அளவுக்கு தூக்குவாங்க, இந்த அளவுக்குலாம் தூக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸை கன்சிஸ்டன்சியாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி டாக்டர் பிரகாஷ் சார் வீடியோஸ் வேணும்னா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.